சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை சிவபெருமானை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, சிவபெருமான் குழந்தையா மாறினது எதுக்காக, இது பத்தி தான் பார்க்க போறோம். ராவணனோட மனைவியான மண்டோதரி திருமணத்துக்கு முன்னாடியே சிவராத்திரி விரதத்தை தவறாம இருக்கக்கூடியவள். சிவன் நேர்ல காட்சி கொடுத்து மண்டோதரி என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. சுவாமி, நான் விரும்பக்கூடிய நேரம் எல்லாம் நீங்க எனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறா. அப்படியே ஆகட்டும்னு சொல்றாரு சிவபெருமான். மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் திருமணமும் நடந்தது. ஒரு நாள் இரவு தூக்கம் வராம தவித்த மண்டோதரி சிவ தரிசனம் பெறணும் அப்படின்னு விரும்பினா. சிவபெருமானும் பள்ளி குப்பாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடையை அணிஞ்சு காவலர் மாதிரி அவளுக்கு காட்சி கொடுத்தாரு. பள்ளி குப்பாயம் அப்படின்றது இரவுல காவலர்கள் அணியக்கூடிய உடை. சிவ தரிசனம் கண்ட மண்டோதரி ராவணன் கட்டுல தூங்கி கொண்டிருக்கிறதையும் மறந்து சிவனை துதித்து பாட தொடங்கினா. பாடல் கேட்ட ராவணனுக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சு. யார் அங்கே, மண்டோதரி யாரோட பேசிட்டு இருக்க அப்படின்னு கட்டுல இருந்து எழுந்தான். சிவபெருமானோ காவல் வீரன் கோலத்தை மறைத்து குழந்தைய தன்னை மாட்டிக்கிட்டாரு. குழந்தைய கண்ட ராவணன், யார் இந்த குழந்தை, இரவுல இதோட என்ன பேசுற மண்டோதரி அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறான். பனிப்பெண்ணோட குழந்தை தான் இது, என்கிட்ட அடைக்கலமா கொடுத்துட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி ராவணனை சமாதானப்படுத்தினா மண்டோதரி. ராவணன் தூங்க ஆரம்பிச்சதுமே குழந்தையான சிவன் மண்டோதரி கிட்ட இருந்து விடை பெற்று கைலாயத்துக்கும் புறப்பட்டாரு. இந்த நிகழ்ச்சியோட அடிப்படையில திருவாசகத்தோட குயில் 10 பாடல்ல மண்டோதரிக்கு அருள் புரிந்த சிவபெருமானே அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சிவபெருமானை பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் இன்னும் நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.